வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2 நாளா சமூக வலைதளங்கள்ல டாக்டர் திருமாவளவன் அவர்கள் குறித்தும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்தும் பல அவதூறுகள் சங்கி தரப்புகள்ல இருந்து பரப்பப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நானும் தெளிவாக இதுல இன்னும் பல விஷயங்கள் வெளியில வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2 நாளாக நீங்க பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு காணொளி. இந்த ஒரு காணொளியை வைத்து எப்படி திருமா அவர்களுக்கு எதிராக ஒரு சதிவலை பின்னப்படுகிறது அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம பார்க்க முடியுது. விஷயம் என்ன நடந்தது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, 2 நாள் முன்னால ஹைகோர்ட் வாசல்ல சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மீது ஷூவை வீசி எறிஞ்ச அந்த நிகழ்வுக்காக விசிக தரப்புல இருந்து போராட்டம் பண்றாங்க. போராட்டம் முடிஞ்ச கையோட டாக்டர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய வண்டியில ஏறி அங்கிருந்து புறப்பட தயாராகிறாரு. நீங்க ரொம்ப தெளிவாக அந்த காணொளி, ஒரே ஒரு காணொளி, ஒரே ஆங்கிள் எடுத்து ஒரு காணொளி மட்டும்தான் இன்னி வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல வைரலா சுத்திட்டு இருக்கு. அந்த காணொளியிலே நீங்க பாத்தீங்கன்னா கூட ரொம்ப தெளிவாக தெரியும், ரோடு ரொம்ப காலியாகத்தான் இருக்கு. டாக்டர் திருமாவளவன் அவர்களுடைய வண்டி புறப்பட ஆரம்பிக்குது. எதிர்க்க ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. வண்டி இன்னும் வேகம் கூட பிடிக்கல. அப்பதான் வண்டியை ஸ்லோவா நகர்த்துறாங்க. ஸ்பீட் பிரேக்கர் இருக்குங்கிறதுனால கண்டிப்பா ஸ்லோவா ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறக்கி அதுக்கப்புறம் தான் வண்டி ப்ரொசீட் ஆகும் அப்படிங்கறது அந்த வீடியோ பார்த்தாலே நமக்கு நல்லாக தெரியும். அதே மாதிரி அந்த வண்டிக்கு முன்னால பெருசா டிராபிக் இருக்கா, கூட்ட நெரிசல் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல. அந்த நேரத்துலதான் ஒரு நபர் சைட்ல இருந்து ஸ்கூட்டர், பார்க் பண்ணிருக்கிற ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு வராரு. அங்க திருமாவளவன் அவர்களுடைய வண்டி நகர்றதுக்கு முன்னால கணிசமான டைம் அவருக்கு இருந்தது. அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த வண்டி எடுத்துட்டு அவர் முன்னால நகர்ந்து போயிருக்கலாம். ஆனா வேணும்ட்டே வெயிட் பண்ணி திரும்ப வண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த ஸ்கூட்டரை அவர் நகர்த்துறாரு. அதே மாதிரி அதுலயே ரொம்ப தெளிவாக தெரியுது, எந்த இடத்துலயுமே அந்த ஸ்கூட்டர் மேல வண்டி போய் இடிக்கவே இல்லை. இடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த இம்பாக்ட்ல அட்லீஸ்ட் வண்டிக்கும் ஒரு ஜெர்க் ஆயிருக்கும், ஸ்கூட்டருக்கும் ஒரு ஜெர்க் ஆயிருக்கும். ஆனா அப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு ஜெர்க்கோ ஃப்ரிக்ஷனோ அந்த வீடியோல நம்மளால தெளிவா பார்க்க முடியல. இதுல இருந்தே தெரியுது வண்டி ஸ்கூட்டர் மேல இடிக்கலன்னு. ஆனா அப்படி இருந்தும் நீங்க பாருங்க, ஹைகோர்ட் வாசல்ல இந்த சம்பவம் நடக்குது. ஹைகோர்ட்ல ஒரே ஒரு சிசிடிவி கேமரா தான் இருக்குமா? சுத்தி வர எத்தனை சிசிடிவி கேமராக்கள் இருக்கும், எத்தனை கடைகள் இருக்கு, அதுல சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கும். சோ இந்த ஒரு சம்பவம் உண்மையிலேயே நடந்திருந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது பல்வேறு சிசிடிவி கேமராக்கள்ல பல்வேறு ஆங்கிள்ஸ்ல பதிவாயிருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு அச்சமோ ஐயப்பாடோ நமக்கு இல்ல. அப்போ நான் கேட்கக்கூடியது ஒரே ஒரு கேள்விதான். சம்பவம் நடந்த 15வது நிமிஷம் அங்க போராட்டத்தை கவர் பண்ண அவ்வளவு ஊடகங்கள் வந்திருந்தது. ஆனா எந்த ஊடகங்களுமே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதை அவங்க பதிவு செய்யவும் இல்ல. அதை பத்தி அங்க தலைவர்கிட்ட எந்த ஒரு கேள்விகளும் கேட்டதா கூட தெரியல. அப்போ இது ஒரு சின்ன இன்சிடென்ட். நாம ரோட்ல போகும்போது எதேச்சியா குறுக்கால யாராவது நம்ம சமயத்துல பிரேக் அடிச்சிருந்தா கூட வண்டி இறக்கிட்டு ஏங்க கொஞ்சம் ஜாகிரதையா போக மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்போம். இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா தலைவர் அந்த கேள்வி கூட கேட்கல. ஆனா எப்படி ஒரு தனியார் ஊடகத்துல இந்த வீடியோவை பரப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி இடிச்சுட்டாங்க, இடிச்சிட்டு அவர் வண்டியை இறக்கி அவர்கிட்ட சத்தம் போட்டு டேய் அந்த ஆளை புடிச்சு அடிங்கடா அப்படின்னு தலைவர் சொன்னதாக ஒரு பொய்யான செய்தியை பரப்புறாங்க. டாக்டர் திருமாவளவன் அவர்களை நேரில் சந்தித்தவர்கள், அவரோட தொடர்ந்து பழகினவங்க, அவங்களோட தொடர்ந்து பயணம் பண்ணவங்களுக்கு அவர் எவ்வளவு சாஃப்டான ஒரு மனிதர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். எவ்வளவு பெரிய கோபம் இருந்தாலும் அதிர்ந்து கூட மனுஷன் பேச மாட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடிய ஒருத்தர். அவருக்கு வருத்தம் இருந்தா கூட அத ரொம்ப ஆக்கப்பூர்வமா ரொம்ப நாகரிகமா பதிவு செய்யக்கூடிய ஒரு மனிதர். அத பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு அரசியல் மேடைகள்லயும் காணொளிகள்லயும் இன்டர்வியூஸ்லயும் நம்ம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட மனிதர் 4 பேர் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்கக்கூடிய ரோட்ல, அதுவும் கோர்ட் வாசல்ல வச்சு டேய் அவனை பிடிச்சு அடிங்கடா அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றது எவ்வளவு அபத்தமா இருக்கு, யோசிச்சு பாருங்களேன். அது மட்டும் இல்ல, அந்த காணொலியை நீங்க பார்த்தாலே தெரியும், அந்த நபர் ஸ்கூட்டரை வச்சிருந்த அந்த நபர் அங்கேருந்து நகர்ந்து போறதுக்கு அவருக்கு இனஃப் ஸ்பேஸ் இருந்தது. இருந்தாலும் வண்டியை கொண்டு போய் திரும்ப அவர்களுடைய வண்டிக்கு முன்னால நிறுத்திட்டு இறங்கி வாய்க்கு வந்தது பேசுறாரு. அங்க இருந்த கட்சி தோழர்கள் சொல்றாங்க, ரொம்ப அவதூறா ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள்ல அவருடைய சாதி அடையாளங்களை வச்சு அவரை விமர்சனம் பண்ணாரு. அப்ப கூட திரும்ப அவர்கள் ரியாக்ட் பண்ணல. கூட இருந்த பாதுகாப்புக்காக இருந்த காவலர்கள் இறங்கி அவரை சமாதானப்படுத்தி கிளம்புக கிளம்புக போங்க, இங்க நின்று எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அப்ப கூட அந்த நபர் நின்னு அங்க வசப்பாடிக்கிட்டு இருக்கிற தவிர அங்கேருந்து நகர்ந்து போகணும் அப்படின்னு அவருக்கு தெரியல.
உண்மையிலேயே அவர் மீது வண்டி இடிச்சிருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு டாக்டர் திருமாவளவன் அவர்கள் உடனே அங்க இறக்கி அட்லீஸ்ட் விண்டோவை இறக்கி சாரிப்பா ஏதோ தெரியாம பட்டுருச்சு, தவறு நடந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா வண்டி இடிக்கல அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக டாக்டர் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு பிரஸ்ல பேசின ஒரு காணொலியில் சொல்றாரு. அண்ணாமலை முந்திரி கொட்டைத்தனமாக இதில் வந்து விமர்சனம் செய்தது, எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது. அதாவது வண்டி இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அவர் வந்து இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எங்கள்கிட்ட வந்து சத்தம் போட்டதுக்கு ஆதாரம் இருக்கு. அவரை எஸ்கார்ட் போலீஸ் போய் நீங்கள் ஒதுங்கி போங்கன்னு கேட்குறாங்க, அவர் போக மாட்டேங்கிறாரு. அதன் பிறகு அங்கே இருந்த எங்கள் இயக்க தோழர்கள் தம்பி ஒதுங்கி நில்லுங்க, தள்ளி போங்கன்னு சொல்கிறாங்க, அவர் போக மாட்டேங்கிறாரு. அந்த இடத்துல நின்று வீம்புக்கான ஒரு விவாதத்தை நடத்துகிறார், வாக்குவாதம் பண்ணுறாரு. அப்போ வண்டியை வந்து நீ முன்னால் தள்ளிப்போ அப்படின்னு அவரை சேர்த்து தான் தள்ளுறாங்க. ஆனால் அவர் கையை விட்டுறாரு வண்டி. அந்த வண்டி இன்னொரு உண்மை என்னன்னா, அந்த வண்டி எங்கள் கட்சிக்காரன் வண்டி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தம்பியின் வண்டி. அந்த வண்டியை அவர் 12:30 மணிக்கு எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும் வேணும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கிறார். ஆனால் 12:30 மணிக்கு அந்த இடத்துல இருந்து அவர் போகல. 2:30 மணிக்கு நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு வராரு. முன்னால் யாருமே இல்லை, எந்த டிராஃபிக்குமே இல்லை. நினைச்சிருந்தா ஒரு சரன்னு வேகமாக போயிருக்கலாம், அல்லது இடது பக்கத்தில் நிறைய இடம் இருந்துச்சு, இடது பக்கத்தில் ஒரு ஒதுங்கி போயிருக்கலாம். அல்லது வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி கொடி யாரோ வராங்க, சரி அவங்க போட்டோம் அப்படின்னு அவர் தள்ளி நின்றுருக்கலாம். ஆனால் காருக்கு முன்னால் வந்து வண்டியை நிறுத்திட்டு வண்டி மோதாத போதே, ஏன்னா வண்டிக்குள்ளே இருந்து எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சே இல்லையா, வண்டி மோதலை. வண்டி மோதுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ஸ்பீட் பிரேக் இருக்குது, அந்த இடத்துல ஒரு 4-5 ஸ்பீட் பிரேக் இருக்குது. நாங்களும் அப்போ தான் நிகழ்ச்சி முடிச்சு 2 நிமிஷம் தான் ஆகுது, உடனே ஸ்பீடு இருக்கிறதுக்கான தேவை அங்கே இல்லை. அப்போ வண்டியே மோதவில்லை என்கிற போது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார்? வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்றதுக்கு யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது? அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை சிறுத்தையிலிருந்து குண்டர்கள்ங்கிறாரு, ரவுடிகள்ங்கிறாரு? அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்க முடியும். என்னுடைய காருக்கு முன்னால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க. வழக்கமாக என்கிட்ட பேட்டி கேட்பாங்க, அன்றைக்கி என்னன்னு தெரியல பேட்டி கேட்கல. நான் இறங்கி வந்தவொடனே நான் பாட்டுக்கு என் வண்டியில் ஏறி வந்துட்டேன். நல்லா வேர்த்து இருந்துச்சு, நான் தலையை தோட்டிட்டு தான் இருந்தேன். எதுவும் பின்னால் என்ன நடக்குது, சைடில் என்ன நடக்குதுன்னா நான் பார்க்கல. நல்லா வேர்த்து போச்சு. எனக்கு கொஞ்சம் நேரம் தொடங்கினா கூட தலைவலி வந்துடும். அதனால் நான் வந்து அதை தொடச்சிட்டே வந்தேன். திடீர்னு எல்லாம் கும்பல் குண்டை தான் நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் கூட இருக்காது, எங்கள் வண்டி அதுக்கப்புறம் மூவ் ஆயிடுச்சு. அந்த தம்பி அந்த பக்கம் ஓடிட்டார். கும்பலில் என்ன நடக்குதுன்னு கூட நான் பார்க்கல. ஏன் இறங்கலை, ஏன் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுப்புறாரு. எனவே முன்னால் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு. உடனடியாக அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது? அவர் வந்து அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து குண்டர்கள், அவங்களை கைது பண்ணணும், திருமாவளவனு அதுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறாரு. அதனால் எங்களுக்கு நாங்கள் விசாரிச்சு வரணும், பொலிட்டிக்கலாக எங்களுக்குள்ள கனெக்டடு அந்த லிங்கில் விசாரிச்சு வரணும். இதுக்கு பின்னால் பிஜேபி இருக்குது. இது மாதிரி நான் ஆர்ப்பாட்டத்துக்கு வரங்க தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸ்கிட்ட சொல்லி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இது திட்டமிட்ட ஒன்று. இது குறித்து நான் வந்து முதல்வரை சந்தித்து இதை முழுமையாக ஒரு விசாரணை நடத்தணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய பாதுகாப்போடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது. நான் முதல்ல இது வந்து ரொம்ப சிம்பிளாக நினச்சேன். ஒன்றும் இல்லை தம்பி, விடுங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்னு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தோழர்கள்லாம் மறியலில் உட்காந்தானோடனே டிசி லைனுக்கு வந்தார். சார் அது ஒன்றும் இல்லை சார், நான் போக சொல்லிட்டேன், நீங்கள் அந்த தம்பியை விட்டுருங்க, அவர் யாருன்னு தெரியாது. இப்போ அவர் வந்து வக்கீல்னு எங்களுக்கு தெரியுமா, அவர் என்ன சாதின்னு தெரியுமா, என்ன மதம் தெரியுமா, என்ன கட்சின்னு தெரியுமா, ஆனா அவருக்கு நான் யாருன்னு தெரியும். காணொலிய பாத்தீங்கல்ல, ரொம்ப நிதானமா டாக்டர் திருமாவளவன் கேள்வி கேட்கிறார். உண்மையிலேயே அங்க அந்த வண்டி மேல என் வண்டி இடிச்சிருந்ததுன்னா நான் அப்படி ரியாக்ட் பண்ணிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜ வெளியிட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. உண்மையிலேயே வண்டி இடிச்சதுக்கான ஆதாரம் இருக்கா? நீங்க வெளியிட்ட அந்த ஒத்த வீடியோல வண்டி அங்க அந்த ஸ்கூட்டர் மேல இடிச்சது அப்படிங்கிறதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்ல. ஆனா ஒரு ஒத்த வீடியோவை வச்சு இன்னைக்கு இந்த சங்கீத் கூட்டம் திருமா அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய பொய்ய கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. சாதி ரீதியா தன்னுடைய வன்மத்தை காட்டினாரு அப்படிங்கிற பொய் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது அண்ணாமலை போன்றவர்களுக்கு புதுசு ஒண்ணும் இல்லைங்க. இது முன்னாலேயே அவங்க ட்ரை பண்ணிருக்கிறாங்க.
மைக்கேல் பெட்டியில லாவண்யா அப்படிங்கிற குழந்தை இறந்தப்ப கூட ஒரு வெட்டி ஒட்டின ஒரு 10 செகண்ட் வீடியோவை வச்சு இங்க கட்டாய மதமாற்றம் செய்ய முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்தை தூண்ட முயற்சி செஞ்ச கூட்டம் தான் இந்த கூட்டம். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சிடுச்சு, இதற்கு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆதரவாக இருக்கிறாங்க, போலீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்துவ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அதனால அவங்க இன்னொரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமியர்களுக்கு துணை போறாங்க அப்படின்னு வெளிப்படையாக அவதூறு பரப்பியர் தான் இந்த அண்ணாமலை. அதே மாதிரி பீகார் தொழிலாளர்களை, புலம்பெயர் தொழிலாளர்களை இங்க கொத்து கொத்தா கொன்று குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 மாநிலங்களுக்கு இடையே ஒரு வன்மையை தூண்டக்கூடிய பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் தான் அண்ணாமலை. அண்ணாமலையுடைய இந்த அற்பத்தனமான பிண அரசியல, அற்பத்தனமான அயோக்கியத்தனமான அரசியல பல காலகட்டங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஏன் சொந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ஆடியோ வீடியோன்னு ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய அந்தரங்கங்களை வெளிக்கொண்டு வந்து சொந்த கட்சிக்காரர்களே அசிங்கப்படுத்திய, அவமானப்படுத்திய ஒரு மலிவான அரசியலை கையில எடுத்தவர் தான் அண்ணாமலை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட அண்ணாமலை தான் இன்னைக்கு ஒரு பெரிய யோகிய சிகாமணி வேஷத்தை போட்டுக்கிட்டு டாக்டர் திருமாவளவன் அவர்களை கொஸ்டின் கேட்கிறாரு. அதுவும் என்ன சொல்றாரு, விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு, அவர் பயத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அதனாலதான் இஷ்டத்துக்கு உளர்றாரு அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை போன்ற தற்கொலைகளுக்கு ஒரு விஷயத்த நாம தெளிவா பதிவு பண்ணோம். விஜய் முதல்ல அரசியலுக்கு வந்தோடனே இது ஜனநாயக நாடு, இங்க எல்லாருக்குமே அரசியலுக்கு வர்றதுக்கு உரிமை இருக்கு, ஆரோக்கியமான அரசியலை யார் கையில எடுத்தாலும் விசிக அதற்கு ஆதரவாக நிற்கும் அப்படின்னு முதல்ல விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தவர் டாக்டர் திருமாவளவன். இன்ஃபேக்ட் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு எவ்வளவோ ஆதவ அர்ஜுனா போன்ற இந்த அயோக்கிய பயல்களை வச்சு விஜய் முயற்சியும் பண்ணாரு. ஆனா அப்பவும் என்னுடைய கொள்கையில நான் எந்த சமரசமும் செஞ்சுக்க மாட்டேன், என்னுடைய கொள்கை இந்த சங்கி கூட்டத்தை எதிர்க்கிறது, சங்கி கூட்டம் தமிழ்நாட்டுல கால் பதிக்க கூடாது அப்படிங்கிற ஒற்றை கொள்கையோடு தான் நான் இந்த திமுக கூட்டணியில நான் நிக்கிறேன், என்னைக்குமே அந்த கூட்டணியை விட்டு நான் வெளியில வரமாட்டேன் அப்படின்னு தெளிவாக முடிவெடுத்தவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள். எவ்வளவோ அச்சுறுத்தல்கள் கொடுத்தாலும், எத்தனையோ பழிச்சொல்களை நீங்க அவர் மீது வீசினாலும் தன்னுடைய நிலைப்பாட்டுல என்னைக்குமே உறுதியா இருந்திருக்கிறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம இந்த சங்கி கூட்டத்தை தொடர்ந்து அவர் எதிர்த்து இருக்காரு. அந்த காரணத்தினாலேயோ என்னமோ திருமாவளவன் அவர்கள் மீது ஒரு தீரா வன்மத்தை தொடர்ந்து இந்த சங்கி கூட்டம் உமிழ்ந்துகிட்டு இருக்கு. இது ஒண்ணு புதுசு இல்லைங்க. ஆர்கே நகர் எலெக்ஷன் நடக்கிற டைம்லயே இது போன்ற அவதூறுகளை பரப்ப ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தல் போது கூட பாருங்க, பெண்களை திரும்ப அசிங்கமா பேசிட்டாரு அப்படின்னு ஒரு புரளிய கரப்பி விட்டு குஷ்பு எல்லாம் களத்துல இறக்கி போராட்டம் பண்ண வச்சாங்க. அப்ப கூட ரொம்ப தெளிவாக மனுஸ்மிருதியில என்ன இருக்கோ, மனுஸ்மிருதியில பெண்களை எவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறாங்களோ அதை தான் நான் பேசுறேன் அப்படின்ட்டு மனுஸ்மிருதியை பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி இவங்களுடைய இந்த சதி திட்டத்தை முறியடிச்சாரு டாக்டர் திருமாவளவன். அப்பெல்லாம் நான் கூட நின்னுருக்கேன். நான் பல பேருக்கு இந்த மனுஸ்மிருதியுடைய காப்பீஸ், பேம்ப்ளெட்ஸ் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேங்க. எனக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்கள் எந்த அளவுக்கு சின்சியரா களத்துல இறங்கி எவ்வளவு பொய்கள், எவ்வளவு புரட்டுகள் பரப்பினாலும் அதற்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாம, கலவரத்துல இறங்காம, அரசு வழி சோசியலிசத்தை கையில எடுத்து அம்பேத்கர் அவர்கள் சொன்ன வகையில அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயக ரீதியாக அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வெற்றி பெற்றார்கள். இப்போ கடந்த நாடாளுமன்ற 2024 தேர்தலையும் இதே மாதிரிதான் இந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. ஏன் இந்த முயற்சியை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க? ஒண்ணு, திருமா ரொம்ப ஆளுமை மிக்க ஒரு தலைவராக சமீப காலங்கள்ல வளர்ந்துகிட்டு இருக்காரு. எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம இந்த சங்கி கூட்டத்தை அவர் எதிர்க்கிற ஒரே காரணத்தினாலதான் திமுக கூட்டணியை விட்டு அவர் வெளியில வரமாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்ல, திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுதுதான் விசிகாவுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது, பொது தொகுதியில எம்எல்ஏக்களை நிப்பாட்டி வெற்றி பெறாங்க, தனி சின்னத்தை வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஃபார்மிடபிள் போர்ஸா இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமையா டாக்டர் திருமாவளவன் அவர்கள் வளர்ந்துட்டு இருக்காரு. இது சங்கி கூட்டத்துக்கு கடுமையான எரிச்சலை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த சங்கிகளுக்கு மறைமுகமாக சிங்கி அடிக்கக்கூடிய போலி அம்பேத்கரைட்ஸ்க்கும் இது ஒரு பெரிய எரிச்சலை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்போ எப்படியாவது இந்த ஃப்ரேம்ல இருந்து திருமாவன் நீக்கிடணும், அவரை வீக்கெண்ட் பண்ணி இந்த கூட்டணியில இருந்து வெளியில கொண்டு வந்துட்டோம்னா திமுக கூட்டணி வீக் ஆயிடும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கோட தொடர்ந்து அவர் மீது இது போன்ற பொய் குற்றச்சாட்டுகளை, வன்மத்தை இவங்க பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, விசிகா காலங்காலமாக பேசக்கூடிய கொள்கை முழக்கம் அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி அப்படின்னு சொல்றாங்க. இத என்ன கான்டெக்ட்ல விசிகா தலைவர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உத்வேகம் கொடுக்கும் வகையில் யாராவது உங்களை ஒடுக்க முயற்சி பண்ணாங்கன்னா அடங்க மறு,
அவங்களுக்கு அடிபணிஞ்சு போகாத. உங்க மேல சட்ட ரீதியாகவும் வழக்கு போட்டாங்கன்னா தைரியமா அதை எதிர்கொள்ளுங்க, போராட்டம் பண்ணுங்க, ஜனநாயக ரீதியாக இந்த இன்னல்களை எதிர்கொள்ளுங்க அப்படின்னு தான் ஒவ்வொரு மேடையிலும் அவர் பேசியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவர் சொன்ன ஒரு விஷயம், இந்த கரூர் ஸ்டாம்பீடு சம்பந்தமாக சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்ச ஒரு வீடியோ. ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ரவுடி போதும், ஆனா ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்த, ஒரு கூட்டத்தை வழிநடத்த ஒரு தலைவனால் மட்டும்தான் முடியும்னு. அப்படி பட்டியலின இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தி, அவங்களுக்கு அரசியல் புரிதலை ஏற்படுத்தி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் ஜனநாயக ரீதியாக நாம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருக்கிறாரு டாக்டர் திருமாவளவன். அப்படிப்பட்ட தலைவர் ஒரு கூட்டணியில இருக்கிறாரு அப்படின்னா அது அந்த கூட்டணிக்கு ISI மார்க் மாதிரி. சங்கிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டணியில் விசிக இருக்குன்னா அந்த கூட்டணிக்கு ISI முத்திரை குத்துற மாதிரி டாக்டர் திருமாவளவனுடைய ஆளுமை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இவங்க இறங்கி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா புதிய நண்பரான விஜய்க்கு பயங்கரமா இந்த கூட்டம் முட்டு கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இவருக்கு ஆதரவாக வழக்கை CBIக்கு மாற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. தாவேகா தற்கொலை தொண்டர்கள் இத கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த அவங்க மறந்துட்டாங்க. CBI கிட்ட வழக்கு போகுதுன்னா உங்க அண்ணனோட குடுமி அமித்ஷா கைக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இனி அமித்ஷா அப்படிங்கிற சாணக்கியர் உங்க அண்ணனான சர்க்கஸ் சிங்கத்தை எப்படி எல்லாம் ஆட்டி வைக்க போறாரு அப்படிங்கறத நீங்க பார்க்கத்தான் போறீங்க. புலிவால் புடிச்ச கதையா இன்னைக்கு விஜயோட நிலைமை மாறிடுச்சு. வாழ விடவும் முடியாது, விட்டு விலகியும் வர முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறாரு. இன்னை மேடையில ஏறி பாசிசம், பாயாசம், அடுத்த CM நான் தான் அப்படிங்கிற பஞ்ச் டயலாக்லாம் அவ்வளவு சீக்கிரம் நீங்க பேச முடியாதுங்க. ஏன்னா இனிமேல் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் இது எல்லாத்தையும் அமித்ஷா எழுதி கொடுத்து அதைத்தான் உங்க தலைவர் பேச போறாரு அப்படிங்கறத இனி வரும் காலங்கள்ல நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. ஆனா தலைவர் டாக்டர் திருமாவளவன் அப்படி கிடையாது. எந்த சமரசமும் இல்லாம, எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம, நீங்க என்னதான் ஆசை காட்டினாலும் அதற்கெல்லாம் அடிப்படையாம தொடர்ந்து இந்த சங்கி கூட்டத்தை ரொம்ப தீவிரமா எதிர்த்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட கூட்டணியை தான் இன்னொரு பக்கம் இவங்க உடைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வரணும், இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில இவங்க இறங்கி இருக்கிறாங்க. இந்த காணொலி மூலமா 2 விஷயங்களை மட்டும்தான் நான் பதிவு பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். டாக்டர் திருமாவளவனை பத்தி மற்ற தலைவர்களை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு மேடையிலையும் என்னுடைய தம்பி அப்படின்னு அவரை டைரக்டா அட்ரஸ் பண்ணிருக்கிறீங்க. எழுச்சி தமிழர் அப்படின்னு அவருக்கு அங்கீகாரமும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட தலைவர் மீது இன்னைக்கு இந்த சங்கி கூட்டம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து 2 நாட்களா இவ்வளவு பெரிய அவதூறை பரப்பிட்டு இருக்கிறாங்க. காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல தானே சார் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய CCTV ஃபுட்டேஜஸ காவல்துறை கிட்ட சொல்லி தயவு செஞ்சு வெளியிட சொல்லுங்க. ஃபுட்டேஜ் வெளியில வந்தா எங்க நாம மாட்டிக்குவோமோ அப்படின்னு தாவேகா தலைவர் வேணா பயப்படலாம். ஆனா அப்படிப்பட்ட ஃபுட்டேஜுக்கு எல்லாம் பயப்படக்கூடிய தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் இல்ல. வெளிப்படையா பிரஸ் மீட்ல சொல்றாரு, அங்க அவ்வளவு CCTV கேமராஸ் இருந்திருக்கும். அப்படி உண்மையிலேயே என் வண்டியை அந்த ஸ்கூட்டரை இடிச்சிருந்ததுன்னா அது பல்வேறு CCTV கேமராக்கள்ல பதிவாயிருக்கும். அந்த ஃபுட்டேஜ தயவு செஞ்சு காவல்துறை கிட்ட சொல்லி அதை வெளியிட சொல்லுங்கள். உண்மை அப்ப தானா வெளியில வரும். யாரு சொல்றது உண்மை, யாரு கட்டுக்கதை கட்டுறாங்க, யாரு இங்க ஒரு கேவலமான அரசியல் நடத்துறாங்க அப்படிங்கிற உண்மைய தயவு செஞ்சு வெளியில கொண்டு வாங்க. இன்னொரு விஷயம், அத ரொம்ப வருத்தத்தோட நான் பதிவு பண்றேன். கூட்டணிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது முதல்ல வந்து குரல் கொடுக்கக்கூடியவர் எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன். இப்போ இந்த கரூர் விவகாரத்துல கூட பாத்தீங்கன்னா தன்னுடைய விமர்சனங்களை ரொம்ப நாகரிகமாக, ஆக்கப்பூர்வமாக அவர் வச்சிருக்கிறாரு. கூட்டணியில ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து குரல் கொடுக்கக்கூடிய டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச 1-2 தலைவர்களை தவிர வேற யாருமே வெளியில வந்து இங்க டாக்டர் திருமாவர்களுக்கு சப்போர்ட்டா ஒரு வார்த்தை கூட பதிவு பண்ணல. அப்புறம் கூட்டணி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா அவர் வந்து நிக்கிறார்ல. அவருக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் கூடவா இந்த கூட்டணியில இல்ல? ஒரு வார்த்தை அவருக்கு சப்போர்ட்டா, அவருக்கு ஆதரவா களத்துல வந்து ஏன் பதிவு செய்ய மாட்டேங்கிறீங்க? என்ன அச்சம் இல்ல என்ன தயக்கம்? கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் தயவு செஞ்சு நான் வச்ச இந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதத்தில் அந்த CCTV கேமரா ஃபுட்டேஜஸ் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. எங்களுக்கு மடியில கனம் இல்ல.
என்னைக்குமே வெளிப்படையாக நேர்மையான அரசியலை பேசி பயணிக்கக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். என்னைக்குமே வழக்குகளுக்கும் நாங்க அஞ்சினதில்லை. தைரியமாக வழக்கை சந்திக்க நாங்க தயாராக இருக்கோம். டாக்டர் திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையா பிரஸ் மீட்ல சொல்றாரு, ஒரு ஃபுட்டேஜ் என் வண்டி அந்த ஸ்கூட்டரை இடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு ஃபுட்டேஜை நீங்க காமிங்க, நான் பகிரங்கமா அந்த நபர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதை விட வெளிப்படையாக ஒரு தலைவர் பேச முடியாது. அதனால மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் காவல்துறையிடமும் இதை கோரிக்கையாவே வைக்கிறேன். தயவு செஞ்சு அங்க இருக்கக்கூடிய ஆல் அவைலபிள் சிசிடிவி ஃபுட்டேஜஸ ரிலீஸ் பண்ணுங்க சார். உண்மை வெளியில வரட்டும். யாரு பக்கத்துல தப்பு இருக்கு அப்படிங்கறது தானா வெளிச்சத்துக்கு வரும். அப்போ இந்த சங்கி கூட்டம் ஒட்டு மொத்தமும் வாழை சுருட்டிக்கிட்டு அங்க இருந்து காணாம போயிடுவாங்க. அதையும் நாம பார்க்கத்தான் போறோம்.